நான் அமைச்சரா பணியாற்றிய பிறகு அப்போ என்னுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கிட்ட போய் கேட்கிறேன், சார் வாட் இஸ் இட் யூ வாண்ட் மீ டு டூ, என்ன நாங்க செய்யணும்? உடனே அவர் சொன்னாரு, நான் சின்ன வயசுல பஞ்சாப்ல ஒரு கிராமத்துல இருந்தேன், எனக்கு கண்ணு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, மருத்துவமனை 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும், போக முடியல என்னால. இன்னைக்கு எனக்கு பிரச்சனை, அன்னைக்கு எனக்கு குணப்படுத்தினா இன்னைக்கு எனக்கு பிரச்சனை வந்திருக்காது, இன்னைக்கும் அதனால எனக்கு பிரச்சனை இருக்கு. நீ கிராமத்துல மருத்துவத்தை நீ மேம்படுத்தணும்னு சொன்னார். அடுத்தது எங்களுடைய மருத்துவர் ஐயா, அவர் அங்க இருந்தார், டெல்லியில இருந்து கூட, அவர்கிட்ட போய் கேட்டேன், அப்பா என்ன செய்யணும்னு கேட்டேன். எதுவும் யோசிக்கல, அடுத்த நிமிஷம் சொன்னார், ஜனாதிபதிக்கு என்ன வைத்தியம் கிடைக்குதோ அது கிராமத்துல சுப்பம் குப்பம் முடியனுக்கு போய் சேரணும். யோசிக்காம சொன்னார். அப்ப ரெண்டு பேருமே ஒரே ஃபைன் டியூனிங், ரெண்டு பேரும் ஒரே வார்த்தை சொன்னாங்க. உடனே என்னுடைய செக்ரட்டரி இருந்தார், அங்க போயிட்டு சொன்னேன். அப்போ டெல்லியில எனக்கு 34 வயசு தான், எனக்கு கேபினட் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர். என்னுடைய செக்ரட்டரிக்கு 56 வயசு, ஐஏஎஸ் அதிகாரி, மூத்த ஐஏஎஸ் அதிகாரி. கிட்டத்தட்ட ஒரு 20 ஐஏஎஸ் அதிகாரி, மூத்த அதிகாரிகள் என்னோட டிபார்ட்மெண்ட்ல. அப்போ நான் 34 வயசுல போறேன். இவங்க நான் பாக்குற விதம், யாரெல்லாம் இந்த பையன் வந்திருக்கிறான், எங்க இருந்து வந்திருக்கிறான், எந்த கட்சியில இருந்து வந்திருக்கிறான், எங்களுக்கு கட்சி தெரியாது, தமிழ்நாட்டுல இருந்து யாரும் தெரியாது, என்ன செய்ய போறான், என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. டெல்லியில உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், ரொம்ப மோசமா இருக்கும் அங்கெல்லாம் பாக்குற விதம். அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டா இன்னும் ரொம்ப மோசமா பார்ப்பாங்க. அப்புறம் முதல் நாள் நான் சொல்றேன் என்னுடைய விஷன் ரூரல் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்றேன். அவங்களும் ஒரு மாதிரி ஏதோ தான் பார்த்தேன், இவன் என்னடா பண்ண போறான். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா அதுல ஒண்ணு என்ன பண்ண, நாடாளுமன்றத்துல கேள்வி நேரம் வரும். இந்த கேள்வி நேரத்துல நல்லா எந்த எம்பி வேணா எந்த கேள்வி வேணா கேட்கலாம், அதுக்கு தயார் பண்ணணும். நான் காலையில எனக்கு அடுத்த நாள் கேள்வி நேரம்னா நான் ராத்திரி முழுக்க தயார் பண்ணுவேன். நான் காலையில 5 மணி 6 மணிக்கு தான் நான் தூங்குவேன். என்னுடைய +2 கூட நான் அந்த மாதிரி நான் தயார் பண்ணது கிடையாது. +2ல நான் 12 1 மணிக்கெல்லாம் படுத்துருவேன். நாடாளுமன்றத்தை தயார் பண்ணது 5 மணி 6 மணி, தினம் 5 மணி 6 மணி ஆகும். இதுல என்ன ஆச்சுன்னா, ஒரு மாதத்துக்குள்ள என்னுடைய என்டையர் டிபார்ட்மெண்ட் நான் தரோவா ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு பிறகு என்னுடைய செக்ரட்டரிஸ்க்கு நான் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நீ சொல்ற தப்பு, புள்ளி வரும் தப்பு, இதுதான். அப்பதான் என் மேல அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை வந்தது. அதன் பிறகு அதுக்கப்புறம் நம்ம டேக் ஓவர் பண்ணி இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் திட்டமிட்டு, அது ஒரு திட்டம்னா சாதாரண திட்டம் கிடையாது. ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மாநிலமா சேர்ந்து ஏப்ரல் 12, 2005 2004 தான் மே மாசம் தான் பதவி ஏற்றேன். ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 11 மாதம் கழித்து ஏப்ரல் 12ஆம் தேதி 2005 தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், இந்த திட்டத்தை தொடங்கணும்.